ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். 8ஆம் வகுப்பு தமிழ் புத்தகம், புதிய சமச்சீர் புத்தகம். அதாவது நான் கொண்டு வந்திருக்கிறது 2025 வந்த கடைசி பதிப்புங்க. இந்த புத்தகத்தில் இருக்கிற 8வது இயல் பகுதியிலேருந்து நம்ம லைன் பை லைன் கொஷின் பார்க்க போகிறோம். மொத்தம் 110 கேள்வியை நான் கொண்டு வந்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, 2019 சமச்சீர் புத்தகம் வந்ததுங்க. அதில் நிறைய பாட்டு, நிறைய உரைநடை கொடுத்துருந்தாங்க. இப்போ உதாரணத்துக்கு சொல்லணுன்னா, உயிர் குணங்கள் அப்படிங்கிற பாட்டு இருந்தது, இளைய தோழனுக்குங்கிற ஒரு பாட்டு இருந்தது, அணி இலக்கணம் இருந்தது. இது எல்லாத்தையுமே இப்போ தூக்கிட்டாங்க, இப்போ இல்லை. 2025 புத்தகத்தில் இது எல்லாத்தையும் தூக்கிட்டு சுருக்கியிருக்காங்க. கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மாற்றி சேர்த்திருக்காங்க. நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ரெண்டையுமே கம்பைன் பண்ணி தான் கொண்டு வந்திருக்கேன். டிஎன்பிஎஸ்சி டெட் எக்ஸாமுக்கு படிக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ முழுமையாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, மொத்தம் 3 பாட்டு பார்க்க போகிறோம். நோயும் மருந்துங்கிற ஒரு பாட்டு, உயிர் குணங்கள்ங்கிற ஒரு பாட்டு, இளைய தோழனுக்குங்கிற ஒரு பாட்டு, 3 பாட்டு பார்க்க போகிறோம். உரைநடையில் சட்டமேதை அம்பேத்கரை கொடுத்துருக்காங்க. விரிவானத்தில் பால் மனம்ங்கிற கதையை கொடுத்துருக்காங்க. இலக்கணத்தில் புணர்ச்சியையும் அணி இலக்கணத்தையும் பார்க்க போகிறோம். மொழித்திறன் பயிற்சியை பார்க்க போகிறோம். எல்லாத்தையுமே சிம்பிளாக முடிச்சிடலாங்க. வீடியோவை முழுமையாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட் நான் பார்க்க போகிறது நோயும் மருந்தும் அப்படிங்கிற ஒரு பாட்டு. கேள்வியை பாருங்கள். ஃபஸ்ட்டு கேள்வி, நோய்களை நீக்கும் மருந்துகளாக விளங்கும் அறக்கருத்துக்களை கூறும் இலக்கியங்கள் எவை? நோய்களை நீக்கும் மருந்துகளாக விளங்கும் அறக்கருத்துக்களை கூறும் இலக்கியங்கள் எவை? இதை நம்ம சுருக்கமாக என்ன சொல்லலாம் அப்படின்னா, மருந்துகளின் பேரில் அமைந்த இலக்கியங்கள் எவைன்னு கூட கேட்கலாம். இதுக்கான பதில் அனைத்தும் சரி. சிறுபஞ்சம் மூலம், நீலகேசி, ஏலாதி, திரிகடிகம் அனைத்துமே அறக்கருத்துக்களை கூறும் நூல். இரண்டாவது கேள்வி, நீலகேசி கூறும் நோயின் வகைகள் எத்தனை? நீலகேசி கூறும் நோயின் வகைகள் எத்தனை? இதுக்கான பதில் 3 வகைங்க. ஒன்று மருந்தால தீர்ந்துவிடும், இன்னொன்று மருந்தால தீர்க்க முடியாது, இன்னொன்று தீர்ந்த மாதிரி இருக்கும் ஆனால் தீர்ந்திருக்காது. மொத்தம் 3 வகை இருக்கு. மூன்றாவது கேள்வி, நீலகேசி கூறும் பிறவி துன்பத்தை தீர்க்கும் மருந்துகளில் தவறானது. நீலகேசி என்ன சொல்லுதுன்னா, பிறவி துன்பத்தை தீர்க்கும் மருந்துகள் 3ன்னு குறிப்பிடுது. அந்த 3 என்னென்னு கேட்குறாங்க. இதுக்கான பதில் நல்லறிவு, நற்காட்சி, நல் ஒழுக்கம். இந்த 3மே பிறவி துன்பத்தை தீர்க்கும் மருந்துகள். நல்ல சிந்தனையெல்லாம் வராது, இது தவறு. நான்காவது கேள்வி, நீலகேசி எந்த வகையான நூல்களில் ஒன்று? நீலகேசி என்பது 5 காப்பியங்களில் ஒன்று, 5 சிறிய காப்பியங்களில் ஒன்று நீலகேசி. ஐந்தாவது கேள்வி, நீலகேசி எந்த சமய கருத்துக்களை வாதங்களின் அடிப்படையில் விளக்குகிறது? நீலகேசி எந்த சமய கருத்துக்களை வாதங்களின் அடிப்படையில் விளக்குகிறது? நீலகேசி என்பது சமண சமயம் சார்ந்த நூல். சமண சமய கருத்துக்களை வாதங்களின் அடிப்படையில் விளக்குகிறது. ஆறாவது கேள்வி, நீலகேசியில் கடவுள் வாழ்த்து நீங்களாக எத்தனை சருக்கங்கள் உள்ளன? நீலகேசியில் கடவுள் வாழ்த்து தவிர எத்தனை சருக்கம் இருக்கிறது? மொத்தம் பார்த்தீங்கன்னா 10 சருக்கம் இருக்குதுங்க. 10 சருக்கங்கள் உள்ளது. நல்ல கவனிங்க, நீலகேசியில் இருக்கிறது சருக்கம் இருக்குது. ஏழாவது கேள்வி, நீலகேசி என்ற நூலின் ஆசிரியர் யார்? நீலகேசி என்ற நூலின் ஆசிரியர் யார்? இதுக்கான பதில் பெயர் அறியப்படவில்லை, யாருன்னு தெரியல. சரி, இங்கே ஒரு கேள்வியை கேட்குறேன். இதுக்கான பதிலை நீங்கள் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நாதகுந்தனார்னு போட்டிருக்கேன் இல்லையா, இவர் யார்? பதுமனார் என்பவர் யார்? சீர்த்தலை சாத்தனார் என்பவர் யார்? இவங்க ஏதாவது ஒரு நூல் எழுதியிருப்பாங்க, உரை எழுதியிருப்பாங்க இல்லையா? தெரிஞ்சதுன்னா கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். எத்தனை பேருக்கு முழுமையாக தெரியுதுன்னு பார்க்கலாம். எட்டாவது கேள்வி, ஓர்தல் தெளிவோடு ஒழுக்கம் இவை உண்டார் பேர்த்த பிணியுள் பிறவார் பெரிதின்புமற்றே என்ற பாடல் நீலகேசி காப்பியத்தில் எந்த சருக்கத்தில் உள்ளது? இந்த பாட்டு வரி இருக்கு இல்லைங்களா, நீலகேசியில் மொத்தம் 10 சருக்கம் இருக்குன்னு பார்த்தோம். அந்த 10 சருக்கத்தில் எந்த சருக்கத்தில் இந்த பாட்டு வரி இருக்குன்னு கேட்குறாங்க. இதுக்கான பதில் தரும உரை சருக்கம்னு ஒன்று இருக்குது, அதில் தான் இந்த பாட்டு வரி இருக்குது. தரும உரை சருக்கம். 9வது கேள்வி, சொல் பொருள் பொருத்துக. சொல்லையும் அதுக்கான பொருளையும் பொருத்தணும். இதுக்கான பதில் உவசமம் என்றால் அடங்கியிருத்தல், நிழல் இகழும் என்றால் ஒளி பொருந்திய, கூற்றவா என்றால் பிரிவுகளாக, திறந்தன என்றால் தன்மையுடையன அர்த்தம். 10வது கேள்வி, பொருத்துக. சொல்லையும் அதுக்கான பொருளையும் பொருத்தணுங்க. இதுக்கான பதில் தெளிவு என்றால் நற்காட்சி, ஓர்தல் என்றால் நல்லறிவு, பிணி என்றால் துன்பம், பேர்தற்கு என்றால் அகற்றுவதற்கு. 11வது கேள்வி, நேர்வனவே ஆகும் நிழல் இகழும் பூனாய். இந்த பாட்டு வரியில் பூனாய் அப்படிங்கிறதுக்கு அடிக்கோடு போட்டிருக்காங்க. அடிக்கோடிட்ட சொல்லின் பொருள் என்னன்னு கேட்குறாங்க. அடிக்கோடிட்ட சொல்லின் பொருள் என்னங்க?
பூனாய்னா என்னங்க? பூனாய் என்றால் அணிகலன்களை அணிந்தவளேன்னு அர்த்தம். பூனாய் என்றால் அணிகலன்களை அணிந்தவளே என்று அர்த்தம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது புத்தக வினாவிடைகள். 12வது கேள்வி, உடல் நலம் என்பது டேஸ் இல்லாமல் வாழ்தல் ஆகும். உடல் நலம் என்பது எது இல்லாமல் வாழ்தல் ஆகும்? இதுக்கான பதில் பிணி. பிணினா நோயின்னு அர்த்தம். உடல் நலம் என்பது நோய் இல்லாமல் வாழ்தல் ஆகும். 13வது கேள்வி, இவையுண்டார் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது என்ன? இவையுண்டார், இதை பிரித்து எழுதுனீங்கன்னா இவை கூட்டல் உண்டார்னு வரும். இவை கூட்டல் உண்டார். 14வது கேள்வி, தாம் கூட்டல் இனி என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் என்ன? தாம் கூட்டல் இனி, இதை சேர்த்து எழுதுனீங்கன்னா தாமினின்னு வரும். தாமினி. அடுத்து நம்ம பார்க்க போகிறது பழைய பாட்டுங்க. உயிர் குணங்கள் அப்படிங்கிற தலைப்பில் ஒரு பாட்டு கொடுத்துருந்தாங்க. இப்போ இந்த பாட்டு இல்லை, தூக்கிட்டாங்க. டிஎன்பிஎஸ்சி டெட்டுக்கு படிக்கிறவங்க கண்டிப்பாக இதையும் படிச்சு தான் ஆகணும். ஸோ நான் சேர்த்து தான் கொண்டு வந்திருக்கேன். 15வது கேள்வி, பெண்கள் பாவை நோன்பு மேற்கொள்ளும் மாதம் எது? பாவை நோன்புன்னு ஒன்று இருக்குங்க. அந்த பாவை நோன்பை பெண்கள் எப்பொழுது கடைபிடிப்பார்கள்? இதுக்கான பதில் மார்கழி மாதம். மார்கழி மாதம். 16வது கேள்வி, திருப்பாவை என்னும் நூலை பாடியவர் யார்? திருப்பாவை என்னும் நூலை பாடியவர் யார்? ஆண்டாள் தான் பாடியிருப்பாங்க. 17வது கேள்வி, திருவெம்பாவை என்னும் நூலை பாடியவர் யார்? திருப்பாவைனா ஆண்டாள் பாடியிருக்காங்க. திருவெம்பாவைனா மாணிக்க வாசகர் பாடியிருக்காங்க. திருப்பாவை பார்த்தீங்கன்னா திருமாலுக்கு வரும். திருமால் கடவுளுக்காக பாடியிருப்பாங்க. திருவெம்பாவை என்பதை சிவனுக்காக பாடியிருப்பாங்க. 18வது கேள்வி, இறையரசனின் இயற்பெயர் என்ன? உயிர் குணங்கள்னு தலைப்பு பார்த்தோமா? இந்த தலைப்பில் பாட்டு எழுதுனது யாருன்னா இறையரசன். இவர் கன்னிப்பாவை என்ற ஒரு நூலை எழுதியிருப்பார். நல்ல கவனிங்க, கன்னிப்பாவை என்ற நூலை எழுதியது யாருங்க? இறையரசன். இவருடைய இயற்பெயர் என்னன்னா சேசுராசா. சேசுராசா. 19வது கேள்வி, சேசுராசா என்னவாக பணியாற்றினார்? சேசுராசா என்னவாக பணியாற்றினார்னு கேட்குறாங்க. தமிழ் பேராசிரியராக பணியாற்றினார். தமிழ் பேராசிரியர். 20வது கேள்வி, கன்னிப்பாவை எனும் நூல் டேஸ் என்ற நூலை தழுவி எழுதப்பட்டுள்ளது? கன்னிப்பாவை என்ற நூல் எந்த நூலை தழுவி எழுதப்பட்டுள்ளது? இதுக்கான பதில் திருப்பாவை. ஆண்டாள் எழுதிய திருப்பாவையை வச்சு தான் கன்னிப்பாவையை எழுதியிருக்காங்க. 21வது கேள்வி, பொறுத்துக. சொல்லையும் அதுக்கான பொருளையும் பொருத்தணும். இதுக்கான பதில் நிறை என்றால் மேன்மை, பொறை என்றால் பொறுமை, பொச்சாப்பு என்றால் சோர்வு, மையல் என்றால் விருப்பம். 22வது கேள்வி, பொறுத்துக. சொல்லையும் அதுக்கான பொருளையும் பொருத்தணுங்க. இதுக்கான பதில் ஓர்ப்பு என்றால் ஆராய்ந்து தெளிதல், அழுக்காறு என்றால் பொறுமை கிடையாது பொறாமை. நல்லா கவனிங்க, பொறாமைன்னு வரணும். பொறுமை கிடையாது பொறாமை. அழுக்காறுனா பொறாமை. அடுத்தது மதம் அப்படின்னா, மதம்னா கொள்கை, இகல் என்றால் பகை. 23வது கேள்வி, சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணானை பாடலோர் எம்பாவாய். இப்பாடல் இடம்பெற்ற நூல் எது? இந்த பாட்டு வரி எந்த நூலில் இருக்குன்னு கேட்குறாங்க. இதுக்கான பதில் திருப்பாவையில் தான் இந்த பாட்டு வரி இருக்குது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது புத்தக வினாவிடைகள். 24வது கேள்வி, அடுத்தவர் வாழ்வை கண்டு டேஸ் கொள்ளக்கூடாது. அடுத்தவர் வாழ்வை கண்டு எது கொள்ளக்கூடாதுங்க? அழுக்காறு கொள்ளக்கூடாது. அழுக்காறுனா பொறாமைன்னு பார்த்தோம். பொறாமை கொள்ளக்கூடாது. 25வது கேள்வி, நாம் நீக்க வேண்டியவற்றுள் ஒன்று எது? நாம் நீக்க வேண்டியவற்றுள் ஒன்று எது? பொச்சாப்பு. பொச்சாப்புனா சோர்வுன்னு பார்த்தோம். சோர்வை நீக்க வேண்டும். 26வது கேள்வி, இன்பத் துன்பம் எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது என்ன? இன்பத் துன்பம் என்ற சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது இன்பம் கூட்டல் துன்பம். இன்பம் கூட்டல் துன்பம். 27வது கேள்வி, குணங்கள் கூட்டல் எல்லாம் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் என்ன? குணங்கள் கூட்டல் எல்லாம். இதை சேர்த்து எழுதுனீங்கன்னா குணங்கள் எல்லாம்னு வரும். குணங்கள் எல்லாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது இளைய தோழனுக்குங்கிற ஒரு பாட்டு. இந்த பாட்டு இப்போ தூக்கிட்டாங்க. இதிலிருந்தும் கேள்விகளை பார்த்துடலாம். 28வது கேள்வி, ஓடி கை குலுக்க ஒருவரும் இல்லையா, உன்னுடன் நீயே கை குலுக்கிக் கொள் என்று பாடியவர் யார்? இது தன்னம்பிக்கை வரிங்க. இந்த தன்னம்பிக்கை வரியை சொன்னது யாருன்னு கேட்குறாங்க. மு. மேத்தா அவர் தான் சொல்லியிருப்பார். ஓடி கை குலுக்க ஒருவரும் இல்லையா, உன்னுடன் நீயே கை குலுக்கிக் கொள் என்று சொன்னவர் மு. மேத்தா.
29வது கேள்வி, டேஸ் இயக்க கவிஞர்களுள் குறிப்பிடத்தக்கவர் மு. மேத்தா. மு. மேத்தா எந்த இயக்கத்தோடு தொடர்புடையவர்னு கேட்குறாங்க. மு. மேத்தா என்பவர் வானம்பாடியை சேர்ந்த கவிஞர். வானம்பாடின்னு ஒரு குரூப் இருக்காங்க, அந்த குரூப்பில் வந்தவர் தான் மு. மேத்தா. 30வது கேள்வி, மு. மேத்தா எழுதிய நூல்களுள் தவறானது எது? மு. மேத்தா எழுதிய நூல்களில் தவறானது எதுன்னு கேட்குறாங்க. கண்ணீர் பூக்கள் சரி, ஊர்வலம் சரி, சோழநிலா, மகுடநிலா அனைத்துமே மு. மேத்தா எழுதிய நூல்கள் தான். இங்கே தவறானது எதுவுமே இல்லை, அனைத்துமே சரி. இங்கே இருக்கிற அனைத்துமே சரி என்பது ஆன்சர். கண்ணீர் பூக்கள், ஊர்வலம், சோழநிலா, மகுடநிலா இந்த நூல்கள் எழுதியவர் மு. மேத்தா. 31வது கேள்வி, மு. மேத்தா என்னவாக பணியாற்றினார்? மு. மேத்தா என்னவாக பணியாற்றினார் கேட்குறாங்க. கல்லூரி பேராசிரியராக பணியாற்றினார். கல்லூரி பேராசிரியர். 32வது கேள்வி, மு. மேத்தாவின் சாகித்ய அகாதமி விருது பெற்ற நூல் எது? மு. மேத்தா எழுதிய சாகித்ய அகாதமி விருது பெற்ற நூல் எது? இதுக்கான பதில் ஆகாயத்துக்கு அடுத்த வீடு. ஆகாயத்துக்கு அடுத்த வீடு. ஃப்ரெண்ட்ஸ், நான் இங்கே ஒரு கேள்வியை கேட்குறேன், இதுக்கான பதிலையும் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். ஆகாயத்துக்கு அடுத்த வீடு இந்த நூலுக்கு எந்த ஆண்டில் சாகித்ய அகாதமி விருது கொடுத்தாங்க? இதுக்கான பதிலை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். 33வது கேள்வி, ஓடி வந்து கைகுலுக்க ஒருவரும் இல்லையா, உன்னுடன் நீயே கைகுலுக்கிக்கொள் இந்த பாடல் இடம்பெற்ற நூல் எது? இந்த பாட்டு வரி எந்த நூலில் இருக்குன்னு கேட்குறாங்க. இதுக்கான பதில் மு. மேத்தாவின் கவிதைகள். மு. மேத்தாவின் கவிதைகள். அடுத்து நம்ம பார்க்க போகிறது புத்தக வினாவிடைகள். 34வது கேள்வி, உன்னுடன் நீயே டேஸ் கொள். உன்னுடன் நீயே கை குலுக்கிக் கொள். உன்னுடன் நீயே கை குலுக்கிக் கொள். 35வது கேள்வி, கவலைகள் டேஸ் அல்ல. கவலைகள் என்பது கை குழந்தைகள் அல்ல. 36வது கேள்வி, விழித்தெழும் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்ன? விழித்தெழும் இதை பிரித்து எழுதுனீங்கன்னா என்ன வருங்க? விழித்து கூட்டல் எழும்னு வரும். விழித்து கூட்டல் எழும். 37வது கேள்வி, போவதில்லை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்ன? போவதில்லை இதை பிரித்து எழுதுனீங்கன்னா போவது கூட்டல் இல்லைன்னு வரும். போவது கூட்டல் இல்லை. 38வது கேள்வி, படுக்கை ஆகிறது என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்ன? படுக்கை ஆகிறது இதை பிரித்து எழுதுனீங்கன்னா படுக்கை கூட்டல் ஆகிறதுன்னு வரும். படுக்கை கூட்டல் ஆகிறது. 39வது கேள்வி, தூக்கி கூட்டல் கொண்டு என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் என்ன? தூக்கி கூட்டல் கொண்டு இதை சேர்த்து எழுதுனீங்கன்னா என்ன கிடைக்குங்க? தூக்கி கொண்டுன்னு வரும். அதாவது இக்கு என்பது புதுசாக உருவாகும். தூக்கி கொண்டு. 40வது கேள்வி, விழித்து கூட்டல் எழும் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் என்ன? விழித்து கூட்டல் எழும் சேர்த்து எழுதுனீங்கன்னா விழித்தெழும்னு வரும். விழித்தெழும் என்பது சரி. அடுத்து நம்ம பார்க்க போகிறது உரைநடை. உரைநடையில் சட்டமேதை அம்பேத்கருடைய வரலாறை கொடுத்துருக்காங்க. கேள்விகளை பார்க்கலாம். 41வது கேள்வி, இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர், இந்திய அரசியல் சாசனத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர், இந்திய அரசியல் சாசனத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் அம்பேத்கர் அவர்கள். 42வது கேள்வி, ராம்ஜி சக்பால் பீமாபாய் இணையருக்கு எத்தனையாவது குழந்தையாக அம்பேத்கர் பிறந்தார்? ராம்ஜி சக்பால், பீமாபாய் இவங்களுக்கு எத்தனையாவது குழந்தையாக அம்பேத்கர் பிறந்தார்? 14வது குழந்தையாக பிறந்திருப்பாருங்க. 14வது குழந்தை. 43வது கேள்வி, அம்பேத்கர் பிறந்த ஊரான அம்பவாதே மகாராஷ்டிராவில் எந்த மாவட்டத்தில் உள்ளது? அம்பேத்கர் பிறந்த மாநிலம் மகாராஷ்டிரா. அதில் அம்பவாதேங்கிற கிராமத்தில் பிறந்திருக்காரு. அந்த கிராமம் எங்கே இருக்குது அப்படின்னா ரத்னகிரி மாவட்டத்தில் இருக்குது. ரத்னகிரியில் இருக்குது. 44வது கேள்வி, அம்பேத்கர் பிறந்த ஆண்டு எது? அம்பேத்கர் எப்பொழுது பிறந்தாருங்க? 1891 ஏப்ரல் 14ஆம் தேதி பிறந்தார். ஏப்ரல் 14. 45வது கேள்வி, அம்பேத்கரின் குடும்பம் எந்த ஆண்டு மும்பைக்கு குடிபெயர்ந்தது? அம்பேத்கரின் குடும்பம் எந்த ஆண்டு மும்பைக்கு குடிபெயர்ந்தது? 1904 மும்பைக்கு போயிருப்பாங்க. 46வது கேள்வி, அமெரிக்கா சென்று உயர்கல்வி பயில அம்பேத்கருக்கு உதவிய பரோடா மன்னர் யார்? அமெரிக்கா சென்று உயர்கல்வி பயில அம்பேத்கருக்கு உதவிய பரோடா மன்னர் யார்? இதுக்கான பதில் சயாஜி ராவ். இவர் தான் உதவி பண்ணியிருப்பார். சயாஜி ராவ். 47வது கேள்வி, 1915 டேஸ் என்ற ஆய்வுக்காக கொலம்பியா பல்கலைக்கழகம் அம்பேத்கருக்கு முதுகலை பட்டம் வழங்கியது.
இவர் ஃபஸ்ட்டு எங்கே படிக்க போனார்னா அமெரிக்காவுக்கு தான் போனார். அமெரிக்காவில் கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் படித்தார். 1915 அவர் எழுதிய ஒரு ஆய்வுக் கட்டுரை. என்ன ஆய்வுக் கட்டுரை? இந்திய வணிகம் என்ற ஆய்வுக் கட்டுரை. அதுக்கு தான் முதுகலை பட்டம் கொடுத்தாங்க. யார் கொடுத்தாங்க? கொலம்பியா பல்கலைக்கழகம் கொடுத்தாங்க. 48வது கேள்வி. டேஸ் என்ற ஆய்வுக்காக கொலம்பியா பல்கலைக்கழகம் அம்பேத்கருக்கு முனைவர் பட்டம் வழங்கியது. நல்ல கவனிங்க. முதுகலை பட்டம்னா இந்திய வணிகம், முனைவர் பட்டம் அப்படின்னா இது வேற ஆய்வுக்காக. இதுக்கான பதில் இந்தியாவின் தேசிய பங்கு வீதம் என்ற ஆய்வுக்காக கொடுத்துருப்பாங்க. 49வது கேள்வி. அச்சில் வந்த அம்பேத்கரின் முதல் நூல் எது? அச்சில் வந்த அம்பேத்கரின் முதல் நூல் எது? இந்தியாவில் சாதிகளின் தோற்றமும் வளர்ச்சியும். இந்த புத்தகம்தான் அச்சில் வந்த முதல் அம்பேத்கருடைய புத்தகம். 50வது கேள்வி. 1920 பொருளாதார படிப்பிற்காக அம்பேத்கர் சென்ற இடம் எது? ஃபஸ்ட்டு அமெரிக்கா போனார், திரும்பி இந்தியாவுக்கு வந்துட்டார். திரும்ப 1920 பொருளாதார படிப்புக்காக வேற ஒரு நாட்டுக்கு போகிறாரு. எங்கே அப்படின்னா லண்டனுக்கு போகிறாரு. இங்கிலாந்தில் இருக்கிற லண்டனுக்கு செல்கிறார். 51வது கேள்வி. அம்பேத்கர் பாரிஸ்டர் பட்டம் பெற்ற ஆண்டு எது? லண்டனுக்கு போய் படிக்கிறாரு, பாரிஸ்டர் பட்டம் வாங்குறாரு. எப்போ வாங்குறாரு? 1923 தான் பாரிஸ்டர் பட்டம் பெற்றார். 52வது கேள்வி. அம்பேத்கரின் நிகழ்வுகளை பொறுத்துக. நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லைங்களா, அதை வச்சு தான் கேட்டிருக்கேன். இதுக்கான பதில் 1912 இளங்கலை பட்டம் வாங்குறாரு. 1915 அமெரிக்கா போயிட்டு கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் முதுகலை பட்டம் வாங்குறாரு. 1921 முதுநிலை அறிவியல் பட்டம் வாங்குறாரு. 1923 தான் பாரிஸ்டர் பட்டம் வாங்குறாரு. இங்கே டைப்பிங் மிஸ்டேக் இருக்குது, பார்த்துக்கோங்க. சரிங்களா? அடுத்து 53வது கேள்வி. 1924 ஒடுக்கப்பட்ட மக்களின் முன்னேற்றத்திற்காக டேஸ் என்னும் அமைப்பை அம்பேத்கர் தொடங்கினார். ஒடுக்கப்பட்ட மக்களுடைய முன்னேற்றத்துக்காக ஒரு அமைப்பை தொடங்கியிருக்காரு. எப்போனா 1924. அது எந்த அமைப்புனா ஒடுக்கப்பட்டோர் நல்வாழ்வு பேரவை. ஒடுக்கப்பட்டோர் நல்வாழ்வு பேரவை. 54வது கேள்வி. ஒடுக்கப்பட்டோருக்கு தனி வாக்குரிமையும் விகிதாச்சார பிரதிநிதித்துவமும் வழங்கப்பட வேண்டும் என்று எந்த வட்டமேசை மாநாட்டில் அம்பேத்கர் வலியுறுத்தினார்? ஒடுக்கப்பட்டோருக்கு தனி வாக்குரிமையும் விகிதாச்சார பிரதிநிதித்துவம் கொடுக்கணும் அப்படின்னு எந்த வட்டமேஜை மாநாட்டில் பேசினார்னு கேட்குறாங்க. 2வது வட்டமேஜை மாநாட்டில் தான் பேசியிருப்பார். 2வது வட்டமேஜை மாநாடு. 55வது கேள்வி. பூனா ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்ட ஆண்டு எது? அம்பேத்கருக்கும் காந்தியடிகளுக்கும் இடையே நடைபெற்ற ஒப்பந்தம் பூனா ஒப்பந்தம் எப்பொழுது மேற்கொள்ளப்பட்டதுன்னா 1931 செப்டம்பர் 24 மேற்கொள்ளப்பட்டது. 1931 செப்டம்பர் 24. 56வது கேள்வி. அம்பேத்கர் தொடங்கிய அரசியல் கட்சியின் பெயர் என்ன? அம்பேத்கர் அரசியல் கட்சியும் தொடங்கியிருக்காரு. அவர் தொடங்கிய அரசியல் கட்சியின் பெயர் சுதந்திர தொழிலாளர் கட்சி. சுதந்திர தொழிலாளர் கட்சி. 57வது கேள்வி. அம்பேத்கரின் சுதந்திர தொழிலாளர் கட்சி வேட்பாளர்கள் எத்தனை பேர் தேர்தலில் வெற்றி பெற்றனர்? இவர் கட்சியை உருவாக்குறாரு, தேர்தலில் நிற்கிறாரு, இவருடைய வேட்பாளர்கள் ஜெயிக்கிறாங்க. எத்தனை பேர் ஜெயிச்சாங்கன்னா 15 பேர் ஜெயிச்சாங்க. சுதந்திர தொழிலாளர் கட்சியின் வேட்பாளர்கள் 15 பேர் தேர்தலில் வெற்றி பெற்றார்கள். 58வது கேள்வி. தீண்டாமைக்கு எதிராக போராட ஒடுக்கப்பட்ட பாரதம் எனும் இதழை அம்பேத்கர் துவங்கிய ஆண்டு? இவர் ஒரு இதழையை நடத்தியிருக்காரு. ஒடுக்கப்பட்ட பாரதம் அப்படிங்கிறது அந்த இதழ். இதை எப்போ தொடங்கினாருன்னா 1927 தொடங்கினார். 1927. 59வது கேள்வி. சமத்துவ சமுதாயம் அமைய அம்பேத்கர் ஏற்படுத்திய இயக்கம் என்ன? சமத்துவ சமுதாயம் அமைய அம்பேத்கர் ஏற்படுத்திய இயக்கம் என்ன? இதுக்கான பதில் சமாஜ் சமதா சங்கம். சமாஜ் சமதா சங்கம். 60வது கேள்வி. அம்பேத்கர் நாசிக் கோவில் நுழைவு போராட்டத்தை நடத்திய ஆண்டு எது? நாசிக் கோவில் நுழைவு போராட்டத்தை நடத்தியிருக்காங்க. எப்போ நடத்தினாங்கன்னு கேட்குறாங்க. 1930 நடத்தினாங்க. 1930. 61வது கேள்வி. அரசியலமைப்பு சட்ட வரைவு குழுவை உருவாக்கும் தீர்மானத்தை இந்திய அரசியல் நிர்ணய மன்றம் கொண்டு வந்த நாள். இந்திய அரசியல் நிர்ணய மன்றம் இருக்கு இல்லைங்களா, அது தீர்மானத்தை கொண்டு வந்தாங்க. தீர்மானத்தை எப்போ கொண்டு வந்தாங்கன்னு கேட்குறாங்க. இதுக்கான பதில் 1947 ஆகஸ்ட் 29 கொண்டு வந்தாங்க. 1947 ஆகஸ்ட் 29. 62வது கேள்வி. அரசியலமைப்பு சட்ட வரைவு குழு தனது அறிக்கையை ஒப்படைத்த ஆண்டு. அரசியலமைப்பு சட்ட வரைவு குழு அவங்களுடைய அறிக்கையை கொடுக்குறாங்க. எப்போ அறிக்கையை கொடுத்தாங்கன்னு கேட்குறாங்க. இதுக்கான பதில் 1948 பிப்ரவரி 21 கொடுத்தாங்க.
1948 பிப்ரவரி 21. 63வது கேள்வி, அம்பேத்கரால் உருவாக்கப்பட்ட இந்திய அரசியலமைப்பு சட்டம் வரலாற்று அறிஞர்களால் டேஸ் என போற்றப்படுகிறது. அம்பேத்கரால் உருவாக்கப்பட்ட இந்திய அரசியலமைப்பு சட்டம் வரலாற்று அறிஞர்களால் எவ்வாறு போற்றப்படுகிறது? இதுக்கான பதில் மிகச்சிறந்த சமூக ஆவணம்னு சொல்கிறாங்க. மிகச்சிறந்த சமூக ஆவணம். 64வது கேள்வி, 1956 அக்டோபர் 14 லட்சக்கணக்கான மக்களோடு புத்த சமயத்தில் அம்பேத்கர் இணைந்த இடம். 1956 அக்டோபர் 14 லட்சக்கணக்கான மக்களை கூட்டிகிட்டு வந்து புத்த சமயத்தில் சேர்ந்தார். எந்த இடத்துல சேர்ந்தாருன்னா நாக்பூரில் சேர்ந்தார். நாக்பூர். 65வது கேள்வி, 1957 வெளிவந்த அம்பேத்கரின் நூல் என்ன? அம்பேத்கர் இறந்த பிறகு தான் அந்த நூல் வந்திருக்கும். 1957 வந்திருக்கும். அந்த நூல் எது அப்படின்னா புத்தரும் அவரது தம்மமும் அப்படிங்கிற புத்தகம். இது 1957 வெளிவந்ததுங்க. 66வது கேள்வி, அம்பேத்கருக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்ட ஆண்டு எது? அம்பேத்கருக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்ட ஆண்டு 1990 கொடுத்துருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நான் இங்கேயும் ஒரு கேள்வி கேட்குறேன். இதுக்கு பதில் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். என்ன அப்படின்னா 1990 இன்னொரு வெளிநாட்டுக்காரருக்கும் பாரத ரத்னா விருது கொடுத்துருப்பாங்க. அவர் யாருன்னு தெரியுமா? நம்ம ஆல்ரெடி பலமுறை பார்த்துருக்கோம். யார் அப்படின்னு தெரிஞ்சால் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். எத்தனை பேர் கரெக்டான ஆன்சர் போடுறீங்கன்னு பார்க்கலாம். 67வது கேள்வி, 1930 நவம்பரில் லண்டனில் நடைபெற்ற முதலாவது வட்டமேஜை மாநாட்டில் அம்பேத்கருடன் கலந்து கொண்டவர் யார்? தமிழ்நாட்டுக்காரர் ஒருத்தர் போய் கலந்துக்கிட்டாரு. யார் அப்படின்னா இரட்டைமலை சீனிவாசன். இரட்டைமலை சீனிவாசன். 68வது கேள்வி, அம்பேத்கர் வணங்கும் 3 தெய்வங்களின் சரியான வரிசையை கண்டறிக. அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, நான் வணங்கும் தெய்வங்கள் 3 அப்படின்னு சொல்லி 3 கருத்துக்களை சொல்லியிருப்பார். இதை சரியாக வரிசைப்படுத்தணும். இதுக்கான பதில், முதல் தெய்வம் அறிவு, 2வது தெய்வம் சுயமரியாதை, 3வது தெய்வம் நன்னடத்தை. அப்போ இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா 1, 2, 3. இதுதான் சரி. இதுதான் சரியான வரிசையில் இருக்குது. அடுத்து நான் பார்க்க போகிறது புத்தக வினாவிடைகள். 69வது கேள்வி, இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர் யார்? இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர் அம்பேத்கர் அவர்கள். 70வது கேள்வி, பூனா ஒப்பந்தம் எதை மாற்ற ஏற்படுத்தப்பட்டது? பூனா ஒப்பந்தம் எதை மாற்ற ஏற்படுத்தப்பட்டது? பூனா ஒப்பந்தம் என்பது இரட்டை வாக்குரிமையை மாற்ற ஏற்படுத்தப்பட்டது. 71வது கேள்வி, சமத்துவ சமுதாயம் அமைய அம்பேத்கர் ஏற்படுத்திய இயக்கம் என்ன? சமத்துவ சமுதாயம் அமைய அம்பேத்கர் ஏற்படுத்திய இயக்கம் சமாஜ் சமதா சங்கம். 72வது கேள்வி, அம்பேத்கரின் சமூக பணிகளை பாராட்டி இந்திய அரசு டேஸ் விருது வழங்கியது. அம்பேத்கரின் சமூக பணிகளை பாராட்டி இந்திய அரசு பாரத ரத்னா விருதை வழங்கியது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது விரிவானம். விரிவானத்தில் பால் மனம் அப்படிங்கிற ஒரு கதையை கொடுத்துருக்காங்க. கதைக்குள்ளேருந்தெல்லாம் கேள்வி வர வாய்ப்பு இல்லைங்க. ரொம்ப சிம்பிளான கதை தான். பட் இந்த கதையை எழுதிய ஆசிரியர் யார், அவரை பற்றிய குறிப்புகள் கேள்வியாக வர வாய்ப்பு இருக்குது. சரி, கேள்வியை பாருங்கள். 73வது கேள்வி, கோமகள் என்பவரின் இயற்பெயர் என்ன? கோமகள் என்பவரின் இயற்பெயர் என்ன? ராஜலட்சுமி. கோமகளுடைய இயற்பெயர் ராஜலட்சுமி. 74வது கேள்வி, கோமகள் எழுதிய நூல்களில் தவறானது எது? கோமகள் எழுதிய நூல்களில் தவறானது எது? இதுக்கான பதில் அனைத்தும் சரிங்க. உயிர் அமுதாய், நிலாகால நட்சத்திரங்கள், அன்பின் சிதறல், அன்னை பூமி அனைத்தையுமே எழுதியது கோமகள் தான். இங்கே அனைத்துமே சரி என்பது ஆன்சர். தவறு எதுவுமே இல்லை. 75வது கேள்வி, தமிழ்நாடு அரசின் விருதினை பெற்ற கோமகளின் புதினம் எது? தமிழ்நாடு அரசின் விருதை பெற்ற கோமகளின் புதினம் எது? இதுக்கான பதில் அன்னை பூமி. அன்னை பூமிக்கு தமிழ்நாடு அரசுடைய விருது கிடைத்தது. 76வது கேள்வி, கோமகளுக்கு தமிழ் அன்னை என்னும் விருதை வழங்கிய பல்கலைக்கழகம் எது? தமிழ் அன்னைங்கிற விருதும் கொடுத்துருக்காங்க. அந்த விருதை வழங்கிய பல்கலைக்கழகம் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம். தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம். 77வது கேள்வி, பால் மனம் என்ற கதை இடம்பெற்ற நூல் எது? பால் மனம் என்ற கதை இடம்பெற்ற நூல் மீதமிருக்கும் சொற்கள். இந்த நூலில் தான் இடம்பெற்றிருக்கு. மீதமிருக்கும் சொற்கள். 78வது கேள்வி, மீதமிருக்கும் சொற்கள் எனும் நூலை தொகுத்தவர் யார்? மீதமிருக்கும் சொற்கள் என்ற நூலை தொகுத்தவர் யார்? வெண்ணிலா. அவங்க தான் தொகுத்திருப்பாங்க. வெண்ணிலா. அடுத்து நான் பார்க்க போகிறது இலக்கணம். இலக்கணத்தில் புணர்ச்சியை பார்க்க போகிறோம். 79வது கேள்வி, நிலைமொழி ஈரும் வருமொழி முதலும் இணைவதை டேஸ் என்பர்? நிலைமொழியுடைய ஈரும் வருமொழியுடைய முதலும் இந்த இரண்டும் இணைவதை புணர்ச்சி என்று சொல்வார்கள். புணர்ச்சி.
80வது கேள்வி புணர்ச்சிகளை பொறுத்துக. சரியாக பொருத்தணுங்க. இதுக்கான பதில் சிலை கூட்டல் அழகு என்பது உயிர் முன் உயிர், வாழை கூட்டல் காய் என்பது உயிர் முன் மெய், மண் கூட்டல் அடுக்கு என்பது மெய் முன் உயிர், கடல் கூட்டல் கரை என்பது மெய் முன் மெய். 81வது கேள்வி புணர்ச்சிகளை பொறுத்துக. புணர்ச்சிகளை சரியாக பொறுத்தணுங்க. இதுக்கான பதில் உடலோம்பல் என்பது இயல்பு புணர்ச்சி, தமிழ் தாய் என்பது இத்து உருவாகியிருக்கு, தோன்றல் விகாரம், விருக்கொடி என்பது திரிதல் விகாரம், மணமகிழ் என்பது மறைந்துருச்சு. ஸோ இது கெடுதல் விகாரம். 82வது கேள்வி கெடுதல் விகாரம் தோன்றல் விகாரம் ஆகிய இரண்டும் இடம்பெற்ற சொல்லியது. கெடுதல் விகாரம் தோன்றல் விகாரம் இந்த இரண்டும் இடம்பெற்ற சொல்லியது. இதுக்கான பதில் நாடக கலை. நாடக கலை, நாடகம் வந்திருக்கணும், பாருங்க போயிடுச்சு. அப்போ கெடுதல் விகாரம் ஆகிருக்கு, இக்கு புதுசாக உருவாகிருக்கு. ஸோ தோன்றல் விகாரம் வந்திருக்கு. இதுதான் சரி. அடுத்து நம்ம பார்க்க போகிறது புத்தக வினாவிடைகள். 83வது கேள்வி விகார புணர்ச்சி எத்தனை வகைப்படும்? விகார புணர்ச்சி 3 வகைப்படும். தோன்றல் விகாரம், கெடுதல் விகாரம், திரிதல் விகாரம். 84வது கேள்வி பாலாடை இச்சொல்லுக்குரிய புணர்ச்சி என்ன? பாலாடை எப்படி உருவாகியிருக்கும்? பால் கூட்டல் ஆடைன்னு உருவாகியிருக்கும். அப்போ இங்கே என்ன நடந்திருக்குங்க? இங்கே வந்திருக்கிறது இயல்பு புணர்ச்சி, இல் ஆ ரெண்டுமே சேர்ந்து பாலாடைன்னு மாறி இருக்கு. 85வது கேள்வி பொறுத்துக. சரியாக பொருத்தணுங்க. இதுக்கான பதில் மட்பாண்டம் என்பது திரிதல் விகாரம், மரவேர் என்பது கெடுதல் விகாரம், மணிமுடி என்பது இயல்பு புணர்ச்சி, கடைத்தெரு என்பது தோன்றல் விகாரம். அடுத்து நான் பார்க்க போகிறது இலக்கணம். இலக்கணத்தில் அணி இலக்கணம் பார்க்க போகிறோம். 86வது கேள்வி உவமையை மட்டும் கூறி அதன் மூலம் கூற வந்த கருத்தை உணர வைப்பது டேஸ் அணி ஆகும். உவமையை மட்டும் கூறி அதன் மூலம் கூற வந்த கருத்தை உணர வைப்பது எந்த வகையான அணி? இதுக்கான பதில் பிரிது மொழிதல் அணி. 87வது கேள்வி கடலோடா கால்வல் நெடுந்தேர் கடலோடும் நாவாயும் ஓடா நிலத்து. இந்த திருக்குறளில் உள்ள அணி என்ன? இந்த திருக்குறளில் என்ன அணி வந்திருக்குன்னு கேட்குறாங்க. இதுக்கான பதில் பிரிது மொழிதல் அணி தான் வந்திருக்கு. 88வது கேள்வி தீயினால் சுட்டப்புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு. இந்த திருக்குறளில் உள்ள அணி என்ன? தீயினால் சுட்டப்புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு. இதில் இருக்கிற அணி வேற்றுமை அணி வந்திருக்கு. 89வது கேள்வி ஒரு சொல் அல்லது தொடர் இரு பொருள் தருமாறு அமைவதற்கு பெயர் என்ன? ஒரு சொல் அல்லது ஒரு தொடர் 2 பொருள் தர்ற மாதிரி அமைந்தால் அதுக்கு பெயர் இரட்டுற மொழிதல்னு சொல்லுவாங்க. இரட்டுற மொழிதல். அடுத்து நான் பார்க்க போகிறது புத்தக வினாவிடைகள். 90வது கேள்வி பிரிது மொழிதல் அணியில் டேஸ் மட்டும் இடம்பெறும். பிரிது மொழிதல் அணியில் உவமை மட்டும்தான் இடம்பெறும். உவமை. 91வது கேள்வி 2 பொருட்களுக்கிடையே உள்ள ஒற்றுமையையும் வேற்றுமையையும் கூறுவது டேஸ் அணி ஆகும். 2 பொருட்களுக்கிடையே உள்ள ஒற்றுமையையும் வேற்றுமையையும் கூறினா அது வேற்றுமை அணி ஆகும். 92வது கேள்வி ஒரே செய்யுளை இரு பொருள் படும்படி பாடுவது டேஸ் அணி. ஒரே செய்யுளை இரு பொருள் படும்படி பாடுவது இரட்டுற மொழிதல்னு சொல்லுவாங்க. 93வது கேள்வி இரட்டுற மொழிதல் அணியின் வேறு பெயர் என்ன? இரட்டுற மொழிதல் அணியின் வேறு பெயர் ஸ்லேடைன்னு சொல்லுவாங்க. ஸ்லேடை. அடுத்து நம்ம பார்க்க போகிறது மொழித்திறன் பயிற்சி. இதில் ஊமை தொடர ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். 94வது கேள்வி மடை திறந்த வெள்ளம் போல. இந்த ஊமையின் பொருள் என்ன? மடை திறந்த வெள்ளம் போல. இதுக்கான அர்த்தம் என்னங்க? இதுக்கான அர்த்தம் தடையின்றி மிகுதியாக. 95வது கேள்வி உள்ளங்கை நெல்லிக்கனி போல. இந்த ஊமையுடைய பொருள் என்ன? உள்ளங்கை நெல்லிக்கனி போல. இந்த ஊமையின் பொருள் வெளிப்படை தன்மை. 96வது கேள்வி கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது போல. இந்த ஊமையின் பொருள் என்ன? கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது போல. இது எதிர்பாராத நிகழ்வு. 97வது கேள்வி காக்கை உட்கார பனம் விழுந்தது போல. இந்த ஊமையின் பொருள் என்ன? இதுக்கான பதில் எதிர்பாராத நிகழ்வு. எதிர்பாராத நிகழ்வு. 98வது கேள்வி பசுமரத்து ஆணி போல. இந்த ஊமையின் பொருள் என்ன? பசுமரத்து ஆணி போல அப்படின்னா எளிதில் மனதில் பதிதல். 99வது கேள்வி வில்லலுக்கு இறைத்த நீர் போல. இதனுடைய பொருள் என்னன்னு கேட்குறாங்க. வில்லலுக்கு இறைத்த நீர் போலன்னா
பயனற்ற செயல். 100வது கேள்வி, நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல. நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல. இதுக்கான பதில் ஒற்றுமை இன்மை. அடுத்து நாம் பார்க்க போகிறது மொழித்திறன் பயிற்சியில் முக்கிய தினங்களை கொடுத்துருக்காங்க. ஒரே ஒரு கேள்வி தான் இருக்குது, பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நீங்கள் வீடியோவை பார்த்துருப்பீங்க நான் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு ரொம்ப மேலும் உற்சாகத்தை தருது. நீங்கள் போடுற கமெண்ட்டும் எனக்கு பாசிட்டிவாக இருக்குது. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் போடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி மற்ற இயல்களுக்கும் நம்ம வீடியோ போட்டிருக்கோம், மற்ற வகுப்புகளுக்கும் வீடியோ போட்டிருக்கோம். அதுக்கான லிங்க் ஃபஸ்ட்டு கமெண்டில் இருக்குது, கிளிக் பண்ணி பாருங்கள். சரி, இதுக்கான வீடியோ பார்க்கலாமா? பொறுத்து சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கான பதில் பிப்ரவரி 2 என்பது உலக ஈரநில நாள். செப்டம்பர் 16 என்பது உலக ஓசோன் நாள். அக்டோபர் 3 என்பது உலக இயற்கை நாள். அக்டோபர் 6 என்பது உலக வனவிலங்குகள் நாள். அக்டோபர் 5 என்பது உலக இயற்கை சீரழிவு தடுப்பு நாள். இதை முடிஞ்சளவுக்கு மனப்பாடம் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக எக்ஸாமில் கேட்பாங்க. 102வது கேள்வி, அம்பேத்கர் அமெரிக்காவிலிருந்து தாய்நாடு திரும்பிய பொழுது எத்தனை பெட்டிகள் நிறைய புத்தகங்கள் கொண்டு வந்தார்? அமெரிக்காவிலிருந்து வரும்பொழுது பெட்டி நிறைய புத்தகம் கொண்டு வந்திருக்காரு. எத்தனை பெட்டிகள் அப்படின்னா 14 பெட்டிகள்ங்க. 14 பெட்டிகள் நிறைய புத்தகங்கள் கொண்டு வந்திருக்காரு. 103வது கேள்வி, தலைவர் டேஸ் கையால் பரிசு வழங்கினார். இங்கே எது சரியாக வருங்க? தலைவர் தமது கையால் பரிசு வழங்கினார் என்பதுதான் சரி. மரியாதை பெண்மை வந்திருக்கு. தலைவர் தமது கையால் பரிசு வழங்கினார் என்பதுதான் சரி. தனதுன்னு போட்டுறாதீங்க, இப்படி போட்ட தப்பு. 104வது கேள்வி, மாணவன் டேஸ் கையால் பரிசை பெற்று கொண்டான். மாணவன் தனது கையால் பரிசை பெற்று கொண்டான். 105வது கேள்வி, மாடுகள் டேஸ் தலையை ஆட்டின. இங்கே என்ன வருங்க? மாடுகள் தமது தலையை ஆட்டின. மாடுகள் தமது தலையை ஆட்டின. 106வது கேள்வி, கன்று டேஸ் தலையை ஆட்டியது. கன்று தனது தலையை ஆட்டியது. 107வது கேள்வி, சிறுமி டேஸ் கையில் மலர்களை வைத்திருந்தாள். சிறுமி தனது கையில் மலர்களை வைத்திருந்தாள். 108வது கேள்வி, அம்பேத்கர் ஒடுக்கப்பட்ட மக்களின் உயர்வுக்காக டேஸ் உழைப்பை நல்கினார். அம்பேத்கர் ஒடுக்கப்பட்ட மக்களின் உயர்வுக்காக தனது உழைப்பை வழங்கினார். 109வது கேள்வி, உயர்ந்தோர் டேஸ் புகழ்ந்து கொள்ள மாட்டார்கள். உயர்ந்தோர் தம்மை தாமே புகழ்ந்து கொள்ள மாட்டார்கள். 110வது கேள்வி, இவை டேஸ் எனக்கு பிடித்த நூல்கள். இவை தாம்னு வரணும். இவை தாம் எனக்கு பிடித்த நூல்கள். 111வது கேள்வி, குழந்தைகள் டேஸ் இயன்ற உதவிகளை பிறருக்கு செய்கின்றனர். இதுக்கான பதில் குழந்தைகள் தம்மால் இயன்ற உதவிகளை பிறருக்கு செய்கின்றனர். 112வது கேள்வி, கலைச்சொற்களை பொறுத்துக. கலைச்சொற்களை பொறுத்துக ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குங்க. இதுக்கான பதில் யூனிவர்சிட்டி அப்படின்னா பல்கலைக்கழகம், அக்ரிமெண்ட் என்றால் ஒப்பந்தம், அப்ஜெக்டிவ்னா குறிக்கோள், கான்ஃபிடென்ஸ்னா நம்பிக்கை. 113வது கேள்வி கடைசி கேள்விங்க, கலைச்சொற்களை பொறுத்துக. இதுக்கான பதில் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் அப்படின்னா வட்ட மேஜை மாநாடு, டாக்டரேட் அப்படின்னா முனைவர் பட்டம், டபுள் ஓட்டிங்னா இரட்டை வாக்குரிமை, கான்ஸ்டியூஷன்னா அரசியலமைப்பு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் மொத்தம் 113 கேள்வியை பார்த்துருக்கோம். இந்த இயலை சிறப்பாக கம்ப்ளீட் பண்ணிட்டோங்க. நேரம் கிடைக்கும் போது இன்னும் 2-3 முறை போட்டு கேட்டிங்கன்னா போதும், மனசில் அப்படியே பதிஞ்சிரும். டெட்டு, டிஎன்பிஎஸ்சி போன்ற எக்ஸாமில் ஈஸியாக ஆன்சர் போட்டுடலாம். இதே மாதிரி மற்ற இயல்களுக்கும் வீடியோ போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். மற்ற வகுப்புகளுக்கும் வீடியோ போட்டிருக்கோம். அதுக்கான லிங்க் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் இருக்குது, கிளிக் பண்ணி பாருங்கள். இன்றைய நாள் இனிய நாளாகவே வாழ்த்துக்கள். அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி.